எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்ட்டு பாருங்கள். நம்ம இதை தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரியான இணைப்பு சொல் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். அடுத்து இருபொருள் தருக. தலைனா முதன்மை சிரம். இருபொருள் தருக. இதுவும் அதே மாதிரி நிறைனா சால்பு எடை. பாருங்க எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணியின் ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிகம் இருப்பவை கல்வி நிலையங்கள். அதனால தான் இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அழைக்கப்படுது. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இது வந்து தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. அடுத்து பாருங்க சொல்பொருள். அழுவம் வங்கம் பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றால் வினை திரிசொல். அன்ன மான இடை திரிசொல். கூர் களி உரி திரிசொல். ஆப்ஷன் பி. அடுத்து மீண்டும் பொறுத்துக. சொல்பொருள் தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கியிருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறத்தன தன்மையுடையன. ஆப்ஷன் டி. அடுத்து சரியான தொடர் பாருங்க. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் சரியான தொடர். சரியான தொடர் கேள்வி 1, 2 கேட்பாங்க பாருங்க. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அடுத்து பொருத்தமான பன்மை விகுதி. இதில் பா பாக்கள் சரி. ஈக்கள் சரி. காக்காக்கள் கிடையாது, காகங்கள். மடுக்கள் கிடையாது. அப்போ இது ரெண்டும் வராது. அப்போ ஆப்ஷன் பி ஆ மட்டும் சரி. அடுத்து பாருங்க கலைச்சொல் கம்பல்சரி கேட்குறாங்க. ஆடிட்டர் பட்டய கணக்கர். பட்டய கணக்கர். கூற்று சரியா தவற என கூறுக. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது வந்து தவறு. ஏன்னா இதில் இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க, காரணமும் இந்தியாவே சொன்னால் எப்படி? தமிழ்நாடு தான் இதில் வரும். அதனால் காரணம் தவறு கொடுத்துருக்கிறதுல. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கேள்வி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. சரி. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. அப்போ சரி. பின்வருவனவற்றை சரியான வினைமரபு. முடை அதாவது கூடை முடைதல். பால் பருகுதல். இப்போ இதில் வந்து பால் பருகுதல் வரும் அந்த மாதிரி. அடுத்து அகவும். இதுக்கு சரியானது மயில். மயில் அகவும். குயில் கூவும்.
புறா குணுகும், கிளி பேசும், கிளி பேசும், குயில் கூவும், புறா குணுகும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க, மரம் கூட்டல் வேர், மரம் வேர். அதாவது இந்த எழுத்து ஈற்றுப்போலி கெட்டு போய் மீதி 2 அப்படியே சேர்றது. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல், நாட்டுப்புற பாடல். அடுத்து, பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர். இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன், இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பினா குழம்பி நீர். இது ஞாபகம் வச்சுக்கணும். காப்பினா சில சமயம் இப்படி கேட்டாலும் கேட்பேன், காப்பினா என்ன அப்படின்னு. குழம்பி நீர். ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ, நிறுத்தற்குறிகளை அறிதல். ஓனா ஆச்சரியக்குறி, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ என்பது கேள்விக்குறி, அதாவது வினாக்குறி. அப்போ அது சரி. அடுத்து பாருங்க, இந்த மருவு சொற்கள் கம்பல்சரி கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டின் சில சமயம் ஒரு கேள்வி, சில சமயம் 2 கேள்வி, சில சமயம் 3 கேள்வி கேட்குறாங்க. மயிலாப்பூருக்கு மருவி மயிலை, தஞ்சாவூர் மருவி தஞ்சை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஒஞ்சி, ஒன்று. அடுத்து, உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும். அப்போ இனமொழி விடை. அடுத்து, கலை சொற்களில் பொறுத்துக. டிசீஸ் அப்படின்னா நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜீன் மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டாங்கிற, இது அப்படியே ஞாபகம் வச்சுட்டா கூட சரி. இந்த கலை சொற்கள் அப்படியே கேட்குறாங்க. சில சமயம் கேள்விகள் அப்படியே பழசுலேருந்து அப்படியே எடுத்து கேட்டுருவாங்க. அடுத்து, லீடர்ஷிப் தலைமை பண்பு, இதுவும் கலை சொற்கள் தான். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக, செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினைனா பட்டது, இந்த மாதிரி வரும். பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. தன்வினைத்தொடர், தானே ஒரு வேலை செய்தவன் பதவியை விட்டு நீங்கினான், அவனே நீங்கினான். விடைக்கேற்ற வினா, அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், வரிங்கிறதுக்கு என்ன செலுத்த வேண்டும். அடுத்து, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இந்த மாதிரி ஒரு சில கேள்வி ரிப்பீட்டடாக ஒரே கேள்வி ஒரே மாதிரியான கேள்விகள் இடம்பெறும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, சரியான தொடர். மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான், சரியான தொடர். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். பாருங்க, அகரவரிசை ஒரு சில கேள்வி, இதுவும் பேட்டர்ன் தான். அகரவரிசை கண்டிப்பாக வரும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். உயிர் எளிமை ஏது ஒழுக்கம், இது உயிரெழுத்துக்களில் வரிசையாக வருது. வேர்ச்சொல்லிற்குரிய வினையாளனி பெயர், தாக்கு வினையாளனி பெயர் தந்தவன். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் பணி, இணையற்ற சொல். மீதியில் இசை ஓசை பாடல்லாம் இதுக்கு இணையான சொற்கள். பொருள் புரிந்து தொடரை நிறைவு செய்யும். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். அடுத்து, பூ மனம் வீசும், 3 சொல்லினா. அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வனவியல், ஃபாரஸ்ட்ரி தான் சரி. காடுங்கிறது ஃபாரஸ்ட், வனவிலங்குங்கிறது வைல்ட் அனிமல்ஸ். ஆந்தை அலரும், குயில் கூவும், கிளி பேசும், மயில் அகவும். மயில் அகவும், குயில் கூவும், கிளி பேசும். இதெல்லாம் எப்பயும் ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பொருந்தாச்சொல் ஊழி உலகம். மீதியெல்லாம் பாருங்க. கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், ஆழினா கடல். சில சமயம் இதை அப்படியே கேட்டுருவான். உரிச்சொல் அல்லாதது சில,
உரு தவ நனி, உரு தவ நனி, சால, இந்த மாதிரி தட, மா, இதெல்லாம் உரிச்சொற்கள். இடம் வகை அறிந்து பொருந்தா சொல் அவர். அருகுரா எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். அப்போ இதுக்கு அறிஞர் அருகில்னா அறிஞர் பொருள், அதுக்கு எதிர்ச்சொல் தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொல். இதழ், நாளிதழ், உதடு, நாளிதழ், உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. குறில் நெடில் மாற்றம். பொலினா அழகு, போலினா சாயல். பெருன பெரிய, பேருன பெயர். சொற்களின் கூட்டப்பெயர். பழக்குலை என்பதுதான் சரி. சொல்லின் கூட்டப்பெயர். ஆட்டு மந்தை என்பதுதான் சரி. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் யார்? தொல்காப்பியர். நூல் எது? தொல்காப்பியம். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். பாருங்க, இது சொல்லும் பொருள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. வித்தின விதை, களைன வேண்டாத செடி, ஈனன பெற, நிலன நிலம். ஆப்ஷன் ஏ. ஒரு ஓர், அதாவது ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். யாண்டு எனும் சொல்லின் பொருள் எங்கு? உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு. தவறான இணை நவீன இலக்கியம். ஃபோக், இது நாட்டுப்புற இலக்கியத்துக்கு தான் ஃபோக் லிட்ரேச்சர். அப்போ தவறு. மீதிலாம் பாருங்க. செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர். குறில் நெடில் மாற்றம். வெள்ளம், இனிப்பு, வெள்ளம், ஓடும் நீர். இந்த லாலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நா வேறுபாடு, இந்த மாதிரி இந்த மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தானா வேறுபாடு, லா 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 வேறுபாடு, ரா வேறுபாடு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. அதே மாதிரி ஸோ இதுதான் இந்த மாதிரி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் தரும் இரு சொல். மாலை, பூமாலை, மாலை பொழுது. அடைப்புக்குள் உள்ள சொல் தகுந்த இடத்தில் சேர்க்க. வடக்கிலிருந்து வீசும் காற்று, வாடை காற்று. அடுத்து, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? நாயன்மார்கள் எத்தனை பேர்? இது கேள்வி, எத்தனை பேர்னு சொல்லணும். அதே அடுத்து, பொருத்தமான காலம். முருகன் வந்தான், அப்போ வந்தான், இப்போ இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடர். வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடர். இதா எழுப்புறேன். நிறுத்தற்குறி. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாப்பா. யாழினி நிலாவிடம் கமா மேற்கோள் குறி நாளை சென்னைக்கு போகலாம் க்ளோஸ் பண்ணுறோம் என்று கூறினாள். தான் சரி. அதே மாதிரியான கேள்வி ஆப்ஷன் ஏ. இதுக்கு சேரர்கள் பட்டப்பெயர்களை பிரிச்சுக்கணும். கொல்லி கமா வெட்பன் கமா மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. இந்த சரியான ஒன்று. அடுத்தது, இரண்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வாலண்டியர், தன்னார்வலர்.
நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன். இனமொழி விடை. இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இனமொழி விடைங்கிற கேள்வி, அதனால் இனமொழி விடை கண்டிப்பாக படிச்சுங்க, கேட்பாங்க. 3 கேள்வி கேட்டா இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே. நீ படித்தாயா என்று வினைவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள். உவமை கூறும் பொருள் ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. உவமை கூறும் பொருள் பொறுத்து கொள்ளுதல். கவிதா பாடம் படித்தால். சரியான வாக்கியம் தன்வினை. விடைக்கேற்ற வினா. 6 அறிவு உடைய மனிதர்களை உயர்திணை என்பர். அப்ப யாரை உயர்திணை என்பர்? அகர வரிசைப்படி சொற்கள். இதுவும் அடிக்கடி அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். பாருங்க, இதில் நா ரா. ஸோ அகர வரிசை 1-2 கேள்வி கேட்குறாங்க, நான் வச்சுங்க. இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து, பணித்து. இது அடங்கி. இந்த பணித்துங்கிறது கட்டளை. அகர வரிசைப்படி எழுதுக. தேனி, தையல், பூனை, மான். அகர வரிசைப்படி எழுதுக. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். வேர்ச்சொல்லின் வினையாளரின் பெயர் பொறு, பொறுத்தார். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு, கொடுத்தல். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம். பீடு எனும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். பாருங்க, சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்க. பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராப்ட்ஸ்னா கைவினை பொருட்கள். வாட்ஸ்அப் புலனம். சந்திப்பிழையற்ற தொடர். பாலை குடித்து பள்ளிக்கு புறப்பட்டால். சரி. மரபு பிழை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. குயில் கூவுதல் என்பது சரி. இதுக்கு காகம் கரைந்து கொண்டிருந்துச்சுன்னா ரைட்டு. அதே மாதிரி கத்துதல்லாம் அதெல்லாம் இல்லை. அப்போ குயிலுக்குங்கிறது கூவும். இது மரபு சொல் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு பதில் எழுத முடியும். அதனால் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.